சிவா சார் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நீங்க அஜித் சாருக்கு வந்து தம்பியா நடிக்க போறீங்க அப்படின்னு தான் சொன்னார். அஜித் சாருக்கு தம்பியா என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்க கதை அப்படின்னு தான் நினைச்சேன். போய் இறங்கியாச்சு ஸ்பாட்ல. அஜித் சார் ஃபர்ஸ்ட் நான் நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேங்க இன்னைக்கு அப்படி வாக்கிங் டைரக்டரும் அவரை பேசிட்டு வந்துட்டுருங்க. நான் அப்பதான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன். இவர் தான் அப்புக்குட்டி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அஜித் சார். ஓகே அப்படி ஆக்ட் பண்றாரா, ஓகே. அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங்கு. ஃபர்ஸ்ட் நாள் சீன் வரலன்னு நினைக்கிறேன், ரெண்டாவது நாள் சீன் வந்தது, நடிச்சாச்சு. அஜித் சார் உண்மை என்னன்னா அவர் நல்லா பண்றோம்னா இமிடியேட்டா பாராட்டினார். சூப்பர் நல்லா பண்றீங்களே, செம்ம, இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாரு. வெண்ணிலாக்கு பிடிக்கும் சார். ஓ அப்படியா, சரி சரி சார் சூப்பர். அப்புறம் இன்னொரு சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது ரமேஷ் கண்ணா சார் சமயம் பண்றாருல, ஓ ஒரு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காருங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அப்படியா என்ன படம், நான் நேஷனல் அவார்டு சொல்லலை, ஏன்னா ஏன் அதை நம்ம சொல்லி அப்படின்ட்டு. அப்புறம் ரமேஷ் கண்ணா சார் சொல்லிட்டாரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அப்புறம் ரொம்ப டீப் ஆயிட்டாரு. பரவாயில்லையே. அப்புறம் கூப்பிட்டாரு, ரெகுலரா நல்லா பேச ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாருமே நல்ல படம். சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த படம் வந்து இன்னைக்கும் மயில் வாகனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு வெளியில போனா நிறைய பேர் வந்து தம்பி மயில் வாகனம் அப்படிம்பாங்க. நான் கூட்டத்துல எங்கேயாவது ஸ்பாட்ல இருப்பேன், மயில் வாகனம்னு ஒரு சவுண்ட் வரும், அண்ணே அப்படி. அந்த மாதிரி அந்த ரோல் வந்து இன்னைக்கும் மீற படம் வந்து பேசப்பட்டிருக்குன்னா இயக்குனர் தான்.